மகாத்மா காந்தி ஒரு இன வெறியரா? தென்னாப்பிரிக்கா மக்கள் மகாத்மா காந்தியை வெறுக்க என்ன காரணம்? அப்படி என்ன தென்னாப்பிரிக்கா மக்களை பற்றி மகாத்மா காந்தி சொன்னார்? தாம் பேத்தி மனு மற்றும் சில பெண்கள் கூட காந்தி இரவில் தனிமையில் தூங்கினாரா? இல்லை ஒரு சிலர் சொல்கிறபடி காந்தி நிர்வாணமாக ஒரு சில பெண்களுடன் குளியலறையில் குளித்தாரா? இப்போவெಲ್ಲ காந்தியோட சிலைகள் அதிக அளவில் உடைக்கப்படுவதும் சேதப்படுத்தப்படுவதும் நம்ம அதிக அளவில் பார்க்குறோம். அதுக்கு என்ன காரணம்? நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இந்த உலகத்தில் நிறையா இருக்குது. பொறுமையாக அமர்ந்து முழுவதும் இந்த காணொலியை பாருங்கள். இது மிஸ்டர் ஒற்றன் யூடியூப் சேனல். நான் நவீன். யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறமா எந்த மாதிரி கண்டென்ட்டில் வீடியோ போடலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் எனக்குள்ளே ரொம்ப நாளாக இருந்துச்சுங்க. அப்பப்போ சின்ன சின்ன ஷார்ட்ஸ் போட்டேன், ஒரு சில பெரிய வீடியோக்களும் போட்டிருக்குங்க. ஆனால் அது எதுவுமே ஒரு நல்ல வியூஸ் போகல. டைம் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல கண்டென்ட்டோட ஒரு தரமான வீடியோவாக நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட புத்தகங்கள் கண்டென்ட்டுக்காக படிக்க ஆரம்பித்தேங்க. கூகுளில் சர்ச் பண்ணி, விக்கிபீடியா மூலிமா, இல்லை யூடியூப்பில் சர்ச் பண்ணியோ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த உலகத்தில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா அப்படின்னு நம்மளை ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்குங்க. அது எல்லாத்தையுமே ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு 2 வீடியோன்னு நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணுறேன். அது எல்லாத்தையுமே நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2022 அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு யூடியூபர் தன்னோட யூடியூப் சேனலில் ஒரு வீடியோனா போஸ்ட் பண்ணுறாருங்க. அது என்ன வீடியோனா, தி அக்லி ட்ரூத் அபவுட் காந்தி, அதாவது காந்தியின் அசிங்கமான உண்மைகள் அப்படிங்கிற டைட்டிலில் ஒரு வீடியோனா போஸ்ட் ஆகுது. இந்த வீடியோவை கிட்டத்தட்ட 44 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. 1,40,000 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 16,000 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்கங்க. அதில் பாதி பேர் இந்தியர்கள். நீங்கள் சொல்கிற விஷயங்கள் உண்மைதான், இது அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற விதமாக அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சுங்க. அதை நிறைய இடத்துல என்னால் படிக்கவும் முடிஞ்சிச்சு. அது எல்லாத்தையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். அந்த வீடியோவோட லிங்க்கையும் அந்த சேனலோட லிங்க்கையும் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் பண்ணுறேன். நிறைய காப்பிரைட் பிரச்சனை வருதுங்க, அதனால தான் அது இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமோட ஐடியா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காந்தி ஒரு ரேசிஸ்ட், அதாவது இனவெறியர். அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே பல பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே உண்மைதானா? வாங்க பார்க்கலாம். காந்தியை பற்றின ஒரு அடிப்படையான விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. காந்தி எங்கே பிறந்தார், என்னென்ன போராட்டங்கள் செஞ்சார், அவர் எத்தனை முறை சிறைக்கு போனார், அவர் எங்கெங்கே தாக்கப்பட்டார்னு ஒரு சில விஷயங்கள் காந்தியை பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். காந்தியோட முழு வாழ்க்கை வரலாறுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள், அது ஒரு தனி வீடியோவாக நான் போடுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, காந்தி மேலே வச்சுக்கிற குற்றச்சாட்டுகள் உண்மையா, அவர் ஒரு இன வெறியர்னு சொல்லியிருக்காங்க, அவர் சில பாலியல் குற்றச்சாட்டுகள் பண்ணாருன்னு சொல்லியிருக்காங்க, இது ரெண்டும் உண்மையா, இல்லை காந்திக்கு எதிராக பரப்பப்பட்ட கருத்துக்களா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல காந்தியை இன வெறியர்னு சொல்ல என்ன காரணம்? அவர் ஒரு கடிதம் ஒன்று எழுதினாருங்க. அந்த கடிதம் தான் இப்போ வரைக்கும் காந்தியை ஒரு இன வெறியர்னு சொல்ல ஒரு முழுமையான காரணமாக மாறிப்போச்சு. அப்படி காந்தி அந்த கடிதத்தில் என்ன எழுதினார்? லண்டனில் வேலை செஞ்சுட்டு இருந்த காந்திக்கு தென்னாப்பிரிக்காவில் ஒரு வேலை கிடைக்குதுங்க. வருஷத்துக்கு 100 பவுண்ட் சம்பளத்துக்கு அந்த வேலை காந்திக்கு கிடைக்குது. அந்த வேலைக்காக காந்தி தென்னாப்பிரிக்கா போகிறாரு. இந்தியாவை போலவே தென்னாப்பிரிக்காவையும் அந்த காலகட்டத்தில் காலனி நாடாக வச்சு பிரிட்டிஷ் தான் ஆட்சி பண்ணிட்டு வராங்க. அங்கே போன காந்தி அங்கே இருக்கும் இந்தியர்களுக்கு ஆதரவாக ஒரு கடிதம் ஒன்று எழுதுறாருங்க. அந்த கடிதத்தில் இந்தியர்கள் நாகரிகமானவர்கள், கடுமையாக உழைப்பவர்கள், ஆனால் காப்பீர்கள் அது போன்ற கிடையாது, நாகரிகம் அற்றவர்கள், ஒரு காட்டு மிராண்டியை போல, ஒரு விலங்கை போல வாழ்பவர்கள்னு தென்னாப்பிரிக்கா கருப்பின மக்களை குறிப்பிட்டு அந்த காந்தி ஒரு கடிதம் எழுதியிருக்காருங்க. அந்த கடிதத்தில் தென்னாப்பிரிக்க கருப்பின மக்களை காப்பீர்கள் அப்படின்னு சொன்னது தான் இப்போ வரைக்கும் காந்தியை ஒரு இனவெறியராக சொல்ல ஒரு காரணமாக மாறி இருக்கு. காப்பீர்கள்னு என்ன? அது ஒரு அரபு மொழி சொல்லுங்க. வெள்ளையின மக்கள் கருப்பின மக்களை அழைக்க பயன்படுத்தப்படுற ஒரு இழிவான சொல். கருப்பின மக்களை காந்தி காப்பீர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டது உண்மைதாங்க. ஆனால் காந்தி அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது அந்த வார்த்தை இவ்வளோ ஒரு இழிவான வார்த்தையாக இல்லை. அதுக்கப்புறமா வந்த மக்கள் தான் அந்த வார்த்தையை இவ்வளோ ஒரு இழிவான வார்த்தையாக உருவாக்கிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லிங்க. நெல்சன் மண்டேலா கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு.
காந்தியோட சுயசரிதை நூல் கூட ஒரு சாதாரண மனிதன் எப்படி மகாத்மாவாக உருவானா அப்படிங்கிற ஒரு அடிப்படை கோட்பாடை வச்சு தான் எழுதப்பட்டுச்சுங்க. அதைப்படி பார்த்தா காந்தியும் தன்னோட சிறு வயதில் கருப்பின மக்களுக்கு எதிராக சில முரண்பாடான கருத்துக்களை கொண்டிருந்தாருங்க. அது எது வரைக்கும்னா, வெள்ளையின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட ரயில் பெட்டியிலிருந்து காந்தி கருப்பின மக்களாக நினச்சி எப்போ இறக்கி விடப்பட்டாரோ அது வரைக்கும். அதுக்கப்புறமா தன்னுடைய கருத்துக்களை காந்தி மாற்றிக்கிட்டாருங்க. 1902 தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையிலேருந்து விடுபட்டு பொது வாழ்க்கைக்காக பிரம்மச்சரிய விரதத்தை காந்தி எடுக்கிறாரு. அந்த கருப்பின மக்களும் விடுதலை அடையணும்னு சொல்லி பல போராட்டங்கள் காந்தி பண்ணியிருக்காரு. கருப்பின மக்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகளை பார்த்து தான் தீண்டாமையை ஒழிக்கணும்னு காந்திக்கு ஒரு எண்ணமே வந்திருக்குங்க. தான் எடுத்துக்கிட்ட முரண்பாடான கருத்துக்களோட கடைசி வரைக்கும் வாழ்ந்திருந்தா காந்தி ஒரு இனவெறியர்னு நம்ம சொல்ல வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் அந்த கருத்துக்களை மாற்றிக்கிட்டு அந்த மக்களும் விடுதலை அடையணும்னு சொல்லி காந்தி நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்காரு. இப்படி ஒரு சில விஷயங்களை மட்டும் வச்சுக்கிட்டு காந்தியை ஒரு இனவெறியர்னு சொல்கிறது ஒரு தவறான கருத்துன்னு நான் நினைக்கிறேங்க. உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக காந்தி மேலே வச்சுக்கிற 2வது குற்றச்சாட்டு, காந்தி பல பாலியல் குற்றச்சாட்டுகளை செஞ்சாருன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். 1902 காந்தி பிரம்மச்சரிய விரதம் எடுக்கிறாருங்க. அந்த விரதத்தில் தான் எவ்வளவு தீவிரமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டியும், தான் மனம் எந்த அளவுக்கு பலமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டியும் காந்தி பல சோதனைகள் செய்கிறாரு. அது என்ன மாதிரி சோதனைகள்னா, தன்னை விட இளமையான பெண்களை தான் கூட நிர்வாணமாக தூங்க வைக்கிறது, அவங்க கூட நிர்வாணமாக குளிக்கிறது, நிர்வாணமாக மசாஜ் செஞ்சுக்கிறது போன்ற சோதனைகளை காந்தி செஞ்சுருக்காருங்க. நீங்கள் கேட்குற விஷயங்கள் உண்மைதாங்க. இதை படிக்கும்போது எனக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா காந்தியை ஒரு மகாத்மாவாக நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு வரோம். அவர் ஒரு சில விஷயத்துக்கு ரோல் மாடலாக கூட நம்ம எடுத்திருக்கோம். ஆனால் காந்தி இந்த மாதிரி சோதனைகளெல்லாம் செஞ்சுருக்காருன்னு கேட்கும்போதோ படிக்கும்போதோ நம்மளுக்கு அது ஒரு வருத்தமான விஷயமா இருக்குதுங்க. இது உண்மையாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் பல தேடல்களை செஞ்சு பார்த்தேங்க. கூகுளில் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன், நிறைய ஆர்டிக்கல் படித்தேன், ஒரு சில புத்தகம் கூட படித்தேங்க. தி டைரி ஆஃப் மனு அப்படிங்கிற ஒரு புத்தகம் 2019 வெளிவந்துச்சுங்க. மனு அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தா, காந்தியோட வாக்கிங் ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க. காந்தி தோள்பட்டையில் சுமந்த மாதிரியே 2 பெண்கள் காந்தியை கூட்டு வருவாங்க. அதில் ஒரு பெண்ணு தான் மனு. அந்த மனு பார்த்தீங்கன்னா டைரி எழுதுகிற பழக்கம் கொண்டவங்க. அவங்க குஜராத்தி மொழியில் ஒரு டைரி ஒன்று எழுதியிருக்காங்கங்க. அந்த டைரி தான் 2019 தி டைரி ஆஃப் மனு அப்படிங்கிற ஒரு புக்காக வெளிவந்துச்சு. அந்த புத்தகத்தில் கூட மனு இதை குறிப்பிட்டிருக்காங்க. மனுவை கூட காந்தி இந்த சோதனைகளுக்காக பயன்படுத்தியிருக்காருங்க. மனு யாருன்னு கேட்டிங்கன்னா காந்தியோட பேத்தி. இந்த சோதனைக்கு மனுவை மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட 1 டஜனுக்கு மேலே பெண்களை காந்தி பயன்படுத்தியிருக்காருன்னு சொல்கிறாங்க. காந்தி இந்த மாதிரி சோதனைகள் செய்கிறாருன்னு கண்டித்து காந்தியோட அமைப்பில் இருந்த சிலரே அந்த அமைப்பை விட்டு வெளியேறியிருக்காங்க. காந்தியோட நலன் கருதி அவங்க கூட இருந்த சிலர் இது வேண்டாம், இதை விட்டுருங்க, இது உங்கள் நலனுக்கு சரியில்லைன்னு சொல்லி காந்தியை வற்புறுத்தியிருக்காங்க. அதனால காந்தி சில வருடங்கள் இந்த சோதனைகள் செய்யாமல் இருந்தாருங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த சோதனைகள் திரும்ப திரும்ப செய்ய ஆரம்பித்தார். அந்த காலகட்டத்தில் காந்தியோட போதனைகளை ஏற்றுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய மக்கள் பட்டாளமே காந்தியை பின்தொடர்ந்தாங்க. காந்திக்கு பின்னாடி எத்தனையோ கஷ்டங்களை துன்பங்களை தாங்கிக்கிட்டு காந்திக்காக விடுதலை போராட்டத்தில் நின்னாங்க. அத்தனை பேர் அவ்வளோ கஷ்டங்கள் பட்டுட்டு இருக்கும்போது காந்தியால் எப்படி இப்படி ஒரு சோதனைகளை செய்ய முடிஞ்சுது? ஏன்னா பகத்சிங், சுபாஷ் சந்திர போஸ் போன்ற வீரர்கள் தங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை ஒதுக்கி வச்சுக்கிட்டு பொது நலனுக்காக மக்களோட விடுதலைக்காக போராடி உயிர் விட்டாங்க. ஆனால் காந்தி தன்னுடைய தனிப்பட்ட கருத்துக்காக இந்த மாதிரி பல சோதனைகள் அடிக்கடி செஞ்சுட்டே இருந்திருக்காருங்க. இதை பல பேர் பல இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. காந்தியோட வாழ்க்கை வரலாறு எழுதின ராமச்சந்திர குஹா கூட பல இடத்துல இதை குறிப்பிட்டிருக்காரு. காந்தியோட திரைப்படம் ஒன்று வந்திருக்கும், ஆஸ்கர் அவார்டு கூட அந்த திரைப்படத்துக்கு கிடைச்சிதுங்க. அந்த திரைப்படத்தை எடுத்த இயக்குனர் ரிச்சர்ட் கூட நேரு கிட்ட காந்தியை பற்றி சில வார்த்தைகள் கேட்டிருக்காரு. அப்போ நேரு காந்தி மகத்தானவர் தான், ஆனால் அவருக்கும் சில பலவீனங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஏன் காந்தியை கூட ஒரு கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காரு, எங்கூட நிர்வாணமாக தூங்கின பெண்கள் தான் தாய் கூட தூங்கினதை போல உணர்ந்தாங்க அப்படின்னு காந்தி ஒரு கடிதத்தில் எழுதியிருக்காருங்க. எந்த தாயாவது தான் பெண்ணை நிர்வாணமாக தூங்க வைப்பாளா, இல்லை குளியல் அறையில் குளிக்க வைப்பாளா? காந்தி மேலே இனவெறியர்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அதை கூட என்னால் ஏற்றுக்க முடிஞ்சிச்சுங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு சாதாரண மனிதர்கள் தான். நமக்கும் தனிப்பட்ட கருத்துக்கள், விருப்பு வெறுப்புகள் இருக்கத்தான் செய்யும். அந்த விஷயத்துலையாவது காந்திக்கு ஆதரவாக ஒரு சில பாயிண்ட் எடுத்து என்னால் பேச முடிஞ்சிச்சுங்க. ஆனால் இந்த விஷயத்தில் காந்திக்கு ஆதரவாக ஒரு வார்த்தை கூட என்னால் பேச முடியல. ஏன்னா சாதாரண மனிதன் எனக்கே தெரியுதுங்க இது ஒரு தவறான விஷயம்னு. உலகமே மகாத்மாவாக ஏற்றுக்கிட்ட ஒரு மனிதருக்கு இது ஏன் புரியலன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. காந்தி ஒருத்தரால் மட்டுமே நமக்கு விடுதலை கிடைக்கலைங்க. ஏகப்பட்ட பேர் விடுதலைக்காக போராடி இருக்காங்க. அதில் காந்தியும் ஒருத்தர்.
நம்ம ஊர்லேயே ஒரு தாத்தா தியாகி பென்ஷன் வாங்கிட்டு இருப்பாருங்க. அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, விடுதலைக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடுனாங்கன்னு அவர் சொல்லுவார். அப்போ புரியும் நமக்கு உண்மையான மகாத்மானா யாருன்னு. நம்மளை சுற்றியே எத்தனையோ மகாத்மாக்கள் நம்ம கூட வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்ம அம்மா, நம்ம அப்பா, நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு உறவுமே ஒரு மகாத்மா தாங்க. அவங்களையெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ இருக்கிற ஒருத்தரை மகாத்மாவா, தலைவரா, ஒரு புனிதராக நம்ம ஏற்றுக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குங்க. இணைந்திருங்கள். இது மிஸ்டர் ஒற்றன் யூடியூப் சேனல். நான் நவீன்.